அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பமே அடித்தளம் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கூகுள், அடோபி உள்ளிட்ட 15 பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரியுடன் பாரத பிரதமர் அவர்கள் நேற்று முன்தினம் கலந்துரையாடினார். அப்போது அவர் பேசியதாவது, 21ஆம் நூற்றாண்டை தொழில்நுட்பம் வழி நடத்துகிறது. வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம். இந்த லட்சிய பாதையில் அதிவேகமாக முன்னேறி வருகிறோம். இந்தியாவின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பமே அடித்தளமாக அமைந்துள்ளது. உயிரி தொழில்நுட்பம், மருந்து உற்பத்தி துறையில் உலகின் முன்னோடியாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளன. உலகம் எதிர்கொண்டிருக்கும் பல்வேறு சவால்களுக்கு இந்தியா அமெரிக்காவால் சிறந்த தொழில்நுட்ப தீர்வை வழங்க முடியும். ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு முக்கியமானது. அதுபோல தொழில்நுட்பத்தின் முதுகெலும்பாக சிப் விளங்குகிறது. ஒரு காலத்தில் 5G தொழில்நுட்பத்தில் இந்தியா பின்தங்கிய நிலையில் இருந்தது. இப்போது 5G தொழில்நுட்பத்தில் முன்வரிசைக்கு முன்னேறி உள்ளோம். அடுத்த கட்டமாக செமிகண்டக்டர் துறையில் அதிதீவிர கவனம் செலுத்தி வருகிறோம். இந்த துறையிலும் உலகத்தின் முன்னோடியாக உருவெடுப்போம். இவ்வாறு பிரதமர் பேசினார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடனான சந்திப்பு குறித்து இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த கூகுள் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அவர்கள் கூறியதாவது, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டத்தில் எடுத்துரைத்தார். இந்த துறையில் தீவிர ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் இந்தியர்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த அவர் உறுதி பூண்டிருக்கிறார். பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தியை தொடங்குவதற்கு பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருகிறார். இதன் காரணமாக கூகுளின் பிக்சல் செல்போன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன. இதில் மிகுந்த பெருமிதம் கொள்கிறோம். இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்த கூகுள் திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் பல்வேறு நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், IIT கல்வி நிறுவனங்களுடன் கூகுள் கைகோர்த்து செயல்படுகிறது. சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மின் உற்பத்தி, எரிசக்தி துறையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் அறிவுறுத்தினார். இதை அனைத்து CEOக்களுக்கும் ஆமோதித்தார். இவ்வாறு அவர் தெரிவித்தார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த IBM தலைமைச் செயல் அதிகாரி அரவிந்த் கிருஷ்ணா, அடோபியின் தலைமைச் செயல் அதிகாரி சாந்தனு நாராயண் உள்ளிட்டோர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடன் கலந்துரையாடினர். இதே சமயத்தில் கூடுதலாக இன்னும் சில தகவல்களையும் பார்ப்போம். உற்பத்தி துறையின் இலக்காக இந்தியாவை மாற்ற இங்குள்ள வாய்ப்புகளை ஆய்வு செய்ய தலைசிறந்த தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நியூயார்க் நகரில் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பேசினார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் இந்தியாவை உள்ளடக்கிய குவாட் அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு நியூயார்க்கில் இந்த சந்திப்பை நிகழ்த்தினார் பாரத பிரதமர் அவர்கள். உலக நிறுவனங்களின் கவனத்தை இந்தியாவின் விநியோக சங்கிலியின் பக்கம் திருப்பவும், சீனாவுக்கு மாற்றாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் இந்தியா சில காலமாக முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்தியா செமிகண்டக்டர் உற்பத்தியில் கடந்த சில ஆண்டுகளாக அதிக கவனம் செலுத்தி வந்தாலும் இந்த வர்த்தகத்தில் முன்னிலை வகிக்கும் சீனா, தைவானிடமிருந்து மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இந்தியா உள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், நடைபெற்ற வட்டமேசை சந்திப்பு கூட்டத்தில் உலக பொருளாதாரம் மனித மேம்பாட்டை புரட்சிகரமாக மாற்றும் கண்டுபிடிப்புகளில் தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்த இயலும் என்பது குறித்து பேசியதாக குறிப்பிட்டிருந்தது. நியூயார்க்கில் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்த மாநாட்டில் பாரத பிரதமர் அவர்கள் இந்திய அமெரிக்கர்களை இந்தியாவின் பிராண்ட் அம்பாசிடர்கள் என்று குறிப்பிட்டார். மேலும் உலக மேம்பாடு, உலக அமைதி, உலக காலநிலைக்கு எதிரான செயல்பாடு உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் விநியோக சங்கிலியின் திறவுகோலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். செப்டம்பர் 21ஆம் தேதியன்று குவாட் மாநாட்டில் பாரத பிரதமர் அவர்கள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களை நேரில் சந்தித்து பேசினார். பிறகு சில ஒப்பந்தங்களில் 2 நாடுகளும் கையெழுத்திட்டன. இந்தியா, அமெரிக்கா இடையே கையெழுத்தான செமிகண்டக்டர் ஒப்பந்தத்தை மிக முக்கியமான ஒப்பந்தமாக மேற்கோள் காட்டினர். தேசிய பாதுகாப்பு, அடுத்த தலைமுறை தொலைத்தொடர்பு மற்றும் பசுமை எரிசக்தி செயலிகள் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களுக்கு தேவையான சிப்புகளை தயாரிக்க தேவையான ஆலையை அமைப்பதே
இந்த ஒப்பந்தத்தின் இலக்காக உள்ளது. அமெரிக்காவின் ராணுவம், அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கான ராணுவம் மற்றும் இந்திய ராணுவத்திற்கு தேவையான சிப்புகளை இந்தியா வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும் முதல் திட்டம் இதுவாகும். இதற்கு முன்பு இந்தியாவில் செமிகண்டக்டர்களை உருவாக்கும் முயற்சி எதிர்பார்த்த பலன்களை அளிக்கவில்லை. ஆனால் சீனாவுக்கு எதிராக தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா தற்சார்பு நிலையை எட்டுவதை இலக்காக கொண்டிருக்கிறது. இது இந்தியாவுக்கு ஒரு உந்துதலை அளிக்கும். அதிநவீன உணரும் தன்மை, அதிநவீன தொடர்பு மற்றும் அதிக வோல்டேஜ்களை கொண்ட பவர் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை உருவாக்குதல் என்று நவீன போரிடலுக்கு தேவையான 3 அம்சங்களை மையப்படுத்தி இந்த ஆலை உருவாக்கப்படலாம் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதே நேரத்தில் கூடுதலாக இன்னும் சில தகவல்களையும் பார்ப்போம். 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதன் முறையாக அவர் அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்க இன்னும் சில வாரங்களே இருக்கின்ற சூழலில் இந்த பயணம் நிகழ்ந்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பாக 2வது முறையாக அதிபராகும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக கடுமையான போட்டியை சந்தித்து வருகின்றனர் ஜனநாயக கட்சியினர். கடந்த வாரம் ட்ரம்ப் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை மிகச்சிறந்த மனிதர் என்று குறிப்பிட்டு அவரை சந்திக்க இருப்பதாக கூறினார். ஆனால் இந்திய அதிகாரிகள் இது குறித்து மௌனம் காத்து வருகின்றனர். இதுவரை பாரத பிரதமர் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சந்திக்கவில்லை. இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் பாதுகாப்பு குறித்து குவாட் கூட்டமைப்பின் தலைவர்கள் இணைந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். படை அல்லது அழுத்தம் காரணமாக ஏற்கனவே இருக்கும் நிலையை ஒருதலைபட்சமான நடவடிக்கைகள் மூலமாக மாற்ற நினைப்பதையோ சீர்குலைப்பதையோ நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். எந்த ஒரு நாடும் மற்றொரு நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்பாத பிராந்தியத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அங்குள்ள அனைத்து நாடுகளும் இத்தகைய அழுத்தங்களுக்கு ஆளாகாமல் சுயேட்சையாக அவர்களின் எதிர்காலம் குறித்து திட்டமிடலாம் என்று அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. அரசியல் மதிப்பீட்டாளர்கள் இந்த அறிக்கை சீனாவை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள செய்தி சீனாவிற்காகவே உருவாக்கப்பட்டது என்கின்றனர். மேலும் அறிக்கையின் மொழி பயன்பாட்டில் உள்ள வீரியத்தையும் அவர்கள் மேற்கோள் காட்டியுள்ளனர். தென்சீன கடல் பிராந்தியத்தில் நிலவும் நிகழ்வுகள் குறித்து இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது என்றாலும் கூட நேரடியாக சீனாவை அது மேற்கோள் காட்டவில்லை. ஆனால் இந்த அறிக்கை முன்பு எப்போதும் இல்லாததை காட்டிலும் மிக கண்டிப்புடன் இருக்கின்றது. ஏனென்றால் 4 குவாட் உறுப்பு நாடுகளும் இந்த பிராந்தியத்தில் சீனாவின் செயல்பாடு குறித்து அதிக கவலை அடைந்துள்ளன என்று வாஷிங்டனில் உள்ள வில்சன் சிந்தனை கூடத்தில் செயல்பட்டு வரும் தெற்காசிய நிறுவனத்தின் இயக்குனர் மைக்கேல் குகெல்மான் அவர்கள் கூறினார். இந்த குவாட் கூட்டமைப்பு இந்த பிராந்தியத்தில் கடல்சார் கண்காணிப்பை அதிகரிக்க இருப்பதாகவும் இயற்கை இடர்களை சமாளிக்கும் வகையிலான வலையமைப்பை உருவாக்கும் புதிய திட்டம் குறித்தும் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.